ரொம்பவே குளிர்ச்சியான இடத்துக்கும் சூப்பரான இடத்துக்கு தான் போறோம். அது பயங்கரமா இருக்கும். வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போய் ஒரு ஆட்டம் போட்டு ஜாலியா வரலாம். போலாமா? இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இவ்வளோ துணி ஆக்கிட்டாங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து. இத துவைச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றோம். நாங்கள் சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக க்ளீனாக போய்கிட்டு இருக்குன்னு. நான் வந்தோடனே துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய துணி இருந்தனால நம்ம மட்டும் துவைக்கக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரையும் அலச விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் பரிதாபமாக வந்து அலசிட்டு இருக்காப்புல. அலசு சாமி அலசு. இதற்குத்தானே ஆசைப்பட்டா இவ்வாறு. நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா துணியும் சாரையே அலச விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா என்கிட்ட தப்பிச்சுட்டு போய் தண்ணிக்குள்ளே ஜாலியாக போய் குதிச்சு விளாட்றாங்க. எப்படா தண்ணிக்குள்ளே குதிப்போன்னு தான் இருந்திருப்பாங்க போல. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் ஆசையாக இருக்கும், ஆனால் தண்ணிக்குள்ளே மட்டும் நான் இறங்கவே மாட்டேன். எனக்கு சரியான பயமாக இருக்கும் தண்ணியை பார்த்தாலே. இங்கே பாருங்கள் ஆமை மாதிரி தண்ணிக்குள்ளே படுத்துக்கிட்டு என்னென்னலாம் வித்த காட்டுறாங்கன்னு பாருங்கள் தண்ணிக்குள்ளே. இதில் என்னைய வேற தண்ணிக்குள்ளே இறங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்க மாட்டேன், படியில் வேணா உட்காந்துக்கிறேன்னு சொன்னேன். ஒரே கையை பிடிச்சி நீ வந்தாலே வான்னு இழுத்துட்டே இருந்தாங்க. அலசிட்டு இருக்கையிலேயே என் புருஷன் என் காலை பிடிச்சி இழுத்துட்டாரு. நான் அதோட அவரை எங்கிட்டாவது பற்றி விடணும் அப்படின்னு பிளான் பண்ணி, நீ கரையில் நீச்சல் எடுத்தது போதும், நீ தைரியமான ஆள்னா அந்த பக்கம் இருந்து நீச்சல் அடிச்சுட்டு வான்னு சொல்லி பற்றி விட்டுட்டேன். நான் சும்மா தான் சொன்னேன் விளையாட்டுக்கு போக மாட்டாங்கன்னு. பார்த்தா அவங்களும் அங்கேருந்து போய் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி நீச்சல் அடிச்சுட்டு வர்றாங்கன்னு பாருங்கள். எங்கேருந்து வரணும்? அந்த பக்கம். அங்கேருந்து வரவா? வா, அங்கேருந்து வர்றேன். அவங்க நீச்சல் அடிக்கிறத பார்க்குறப்போ எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு தண்ணிக்குள்ளே இறங்குறதே ரொம்ப பயமாக இருக்கும். நான் எப்பயுமே இறங்கவே மாட்டேன். கரையில் உட்காந்து தான், படியில் உட்காந்து தான் துணி எல்லாமே துவைச்சிட்ருப்பேன், அலசுவேன். ஏன் சொல்லப்போனால் நான் படியில் உட்காந்து தான் குளிக்கவே செய்வேன். அதுக்குன்னு கப் எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் குளிக்கிறதுக்கு. அதை வச்சு எங்கள் வீட்டுக்கார் நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பார் என்னைய. கப்பு இறங்கி குளிடினா சரி சாப்பாட்டுக்குள்ளே போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டேன். படியிலனாச்சும் இறங்கு. 2 படி இறங்கு. 2 படியும் இறங்க மாட்டேன், 4 படியும் இறங்க மாட்டேன். இதுதான் என்னோட இடம் அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிற படியிலேயே நான் உட்காந்து குளிச்சுட்டு இருந்துட்டேன். என்னை இறங்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணாரு சாரு. எந்த பிளானும் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை. நான் 2 பக்கெட் ஃபுல்லாக வந்து துணி கொண்டு வந்திருந்தேன் துவைக்கிறதுக்கு. பாப்பாவோட ஷூ செப்பல்ஸ் எல்லாம் வந்து அழுக்காக இருந்துச்சு. நான் அதையும் கொண்டு வந்திருந்தேன் துவைப்போம் அலசுவோன்னு சொல்லி. அவ்வளோதான், நாங்கள் கொண்டு வந்த துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பார்த்தா 2 குட்டி பசங்க நீச்சல் அடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கூல் ஹாலிடே விட்டுட்டா போதும், இந்த இடமே ஃபுல்லாக குட்டி பசங்களாக தான் இருப்பாங்க. நாங்கள் பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தோம். கண்டிப்பாக எங்களை நல்லாவே தேடி இருப்பா. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்ததுமே எங்கள் பைக் சவுண்டு கேட்டதுமே அம்னி எப்படி சிட்டா பறந்து ஓடி வர்றான்னு பாருங்க. தேடினீங்களா அம்மாவை? என் புள்ள அத்தடி தேடினி அம்மாவை அப்பாவையும். இங்கே பாப்பாவோட செருப்பெல்லாம் அம்மா துவைச்சிட்டு வந்தேன். ஆமா, துவைச்சாச்சு, குளிச்சாச்சு, கோயிலுக்கும் கிளம்பியாச்சு. எல்லாரும் கோயில் போயிட்டு அப்படியே காய் வாங்க போறோம். ஜாலியா ஜாலி.